Hello friends, welcome to முதலீட்டு பார்வை. இன்னைக்கு நம்ம ஒளிபரப்புல ஆக்டிவ் வெர்சஸ் பாசிவ் ஃபண்ட் which is better அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பிகினர்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையே இத்தகைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட டிஸ்கஷன்ன்றது ஒரு கார்னர் ஸ்டோன்னு சொல்லலாம். ஒவ்வொரு அப்ரோச்சும் அதனுடைய தனித்துவமான நன்மைகள் மற்றும் அபாயங்களை கொண்டு இருக்கிறதுனால முதலீட்டுக்கான இந்த இரண்டு வேறுபாட்டு அணுகுமுறைகளை புரிஞ்சு கொள்றதுங்கிறது தகவலறிஞ்ச ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமானது. இந்த ரெண்டு ஃபண்டில் ஒன்றை சூஸ் பண்ணுறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ் உடைய ப்ரிஃபரன்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபண்டுடைய அப்ரோச் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அவுட்கம்ஸை நிர்ணயிக்குது. அதனால இந்த அணுகுமுறையுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அங்கீகரிக்கிறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ் உடைய வெல்த்தை எஃபெக்டிவாக வளர செய்வதற்கு அவசியமானது. முதல்ல ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பங்குகளை வாங்கும் போதும் விற்கும் போதும் ஸ்பெசிஃபிக் பெஞ்ச் மார்க் இல்லைனா மார்க்கெட் இண்டெக்ஸை விட அதனுடைய அவுட்புட் அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வழிவகுக்கிறாங்க. மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை பிரதிபலிக்கக்கூடிய பாசிவ் ஃபண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு செல்லவும் லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணவும் ஃபண்ட் மேனேஜர்ஸுடைய நிபுணத்துவத்தை நம்பியிருக்கு. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல செய்யப்படுற ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸை பொறுத்து அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அமையுது. ஃபண்ட் மேனேஜர் செய்யக்கூடிய இந்த பகுப்பாய்வில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ரிசர்ச் போன்ற மெத்தட்ஸ் அடங்கும். இந்த செயல்முறை குறிப்பிட்ட கம்பெனிஸுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை விட ஹையர் ரிட்டர்ன்ஸை ஃபோக்கஸ் பண்ண உதவுது. இந்த ஃபண்டுடைய டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ங்கிறது மாறக்கூடிய மார்க்கெட் சேஞ்சஸை பொறுத்து மாற்றங்களை செய்யக்கூடியதாக அமையுது. ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்போதும் நடக்கக்கூடிய குளோபல் ஈவெண்ட்ஸ், எக்கனாமிக் ஷிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸில் அட்டன்டிவாக இருக்கிறதுனால தேவையான நேரங்களில் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றி அமைக்கிறாங்க. சிறப்பாக செயல்படும்னு எதிர்பார்க்கப்படுற துறைகளில் பங்குகளை ரீஅலோகேட் பண்ணுறது மற்றும் லாஸஸை குறைக்கிறதுக்கு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸை விற்கிறது போன்ற செயல்முறைகளும் இதில் அடங்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஃபண்ட்ஸில் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் அண்ட் மார்க்கெட்டிங் அனாலிசிஸ்ங்கிறது ஹையர் ரிட்டர்ன்ஸ் வழங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது. பாசிவ் ஃபண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் இண்டெக்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸை பிரதிபலிக்கக்கூடியது. நீண்டகால முதலீட்டின் அடிப்படையில் இன்வெஸ்டர்ஸுடைய கலெக்டிவ் நாலேஜ் மற்றும் அவங்க ஆக்ஷன்ஸை பொறுத்து இண்டெக்ஸ் செயல்படுன்ற நோக்கத்தில் ஃபண்ட் மேனேஜர்ஸுடைய ஸ்கில்ஸை டிபெண்ட் பண்ணாமல் செயல்படக்கூடியது. பாசிவ் ஃபண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானது. இந்த ஃபண்ட்ஸ் குறிப்பிட்ட அந்த இண்டெக்ஸில் இருக்கிற பங்குகளின் நிறுவனங்களில் முதலீடு செய்யப்படுறதுனால அதனுடைய செயல்திறனை பேஸ் பண்ணி இந்த ஃபண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இண்டெக்ஸிங் காம்போசிஷனை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் அடங்கக்கூடிய பங்குகளில் சேம் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி செயல்படுது. இது ஃபண்ட் மேனேஜர்ஸுடைய தலையீட்டை தவிர்ப்பதனால பாசிவ் ஃபண்டுடைய மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ஆக்டிவ் ஃபண்டுடன் கம்பேர் பண்ணும்போது மிக குறைவாகவும் அதனால் முதலீட்டாளர்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அமையுது. பரந்த அளவிலான பங்குகளில் முதலீடு செய்யப்படுறதுனால இந்த ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது அதனுடன் வரக்கூடிய ரிஸ்க்கை குறைக்கக்கூடியதாகவும் லோயர் ஃபீஸ் கொண்டிருக்கிறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி முதலீட்டாளர்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதாகவும் அமையுது. இந்த ரெண்டு ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய கீ டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மேனேஜ்மெண்ட் அப்ரோச். ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் பெஞ்ச் மார்க் இல்லைனா மார்க்கெட் இண்டெக்ஸை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கிறாங்க. இதில் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து பங்குகள் தேர்ந்தெடுக்கப்படுது. இதுக்கு மாறாக பாசிவ் ஃபண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட இண்டெக்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸை பிரதிபலிக்கும் வகையில் அவுட்புட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஃபண்ட்ஸில் மேனேஜ்மெண்ட் டீம் சூஸ் பண்ண இண்டெக்ஸில் ஃபண்ட் அலைன்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸுடைய இன்வால்மெண்ட்ன்றது மிக குறைவு. காஸ்ட் ஸ்ட்ரக்சரில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் அதிகப்படியான ரிசர்ச், அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸுடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் அதிகமாக இருக்கும். ஹையர் மேனேஜ்மெண்ட் ஃபீஸுங்கிறது லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பாசிவ் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸுடைய தலையீடு குறைவுன்றதுனால மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் குறைவு. லாங் ரன்ல இது இன்வெஸ்டர்ஸ்க்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொட்டன்ஷியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கொண்டது. குறிப்பாக வாலடைல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸுங்கிறது ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி ரிட்டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பளிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் தேர்ந்தெடுக்கப்படுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த ஃபண்டுடைய ரிட்டர்ன்ஸ் அமையுன்றது குறிப்பிடத்தக்கது. பாசிவ் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ண இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பிரதிபலிக்கிறதுனால ஸ்டடி ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியதாகவும் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாதவையாகவும் அமையும். இந்த ஃபண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி அமைகிறதுனால மார்க்கெட் டவுன் டர்ன்ஸில் கணிசமான இழப்புகளுக்கு வழிவகுக்குது. கடைசியாக ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர்
மார்க்கெட் சேஞ்சஸ் இல்லைன்னா எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி குயிக்காக போர்ட்ஃபோலியோவை மாற்றி அமைக்கிறதுனால இந்த அடாப்டபிலிட்டிங்கிறது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய துறைகள்ல இருந்து விலகி இருக்கவும் ஷார்ட் டேர்ம் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பளிக்குது. பாசிவ் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ண இண்டெக்ஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் சேஞ்சஸ் இல்லைனா எக்கனாமிக் ஷிஃப்ட்ஸை பொறுத்து பங்குகளை மாற்றி அமைக்க முடியாது. இதனால மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளவோ இல்லைனா மார்க்கெட் டவுன் டர்ன்ஸ்ல ஃபண்ட்ஸை மாற்றி அமைக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்காது. இந்த ரெண்டு ஃபண்ட்லையும் விச் இஸ் பெட்டர், இன்வெஸ்டர்ஸ் உடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் மற்றும் அவர்களுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரோல்ஸை பிளே பண்ணக்கூடியதா இருக்கு. முதல்ல இண்டிவிஜுவல் கோல்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால லாங் டேர்ம்ல கணிசமான கேபிட்டல் அப்ரிசியேஷன் விரும்பக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. ஸ்டடி க்ரோத் அண்ட் மூலதன பாதுகாப்பை விரும்பக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு பாசிவ் ஃபண்ட்ஸ் பொருத்தமான சாய்ஸா இருக்கும். ரிஸ்க் டாலரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் மார்க்கெட் டைமிங்ஸ் அண்ட் மேனேஜர் ஸ்கில்லை பொறுத்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால அதனுடன் தொடர்புடைய ரிஸ்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். பாசிவ் ஃபண்ட்ஸ்ல லோவர் வாலட்டாலிட்டி அண்ட் மோர் ப்ரிடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அதே சமயத்துல மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாததுனால ஆக்டிவ் ஃபண்ட்ஸுடன் தொடர்புடைய ரிஸ்க்கை தவிர்க்கணும்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு சரியான ஆப்ஷனா இருக்கும். டைம் ஹாரிசான்ல பாசிவ் ஃபண்ட்ஸ்ல லோவர் காஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனையும் தாண்டி நல்ல ரிட்டர்ன்ஸை லாங் டேர்ம்ல கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் உடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி கேபிட்டல் அப்ரிசியேஷனை ஃபோக்கஸ் பண்றதுனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அந்த ஃபண்டுடைய ட்ரேடிங் காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால க்ளோஸ் மானிட்டரிங்ன்றது தேவைப்படுது. கடைசியா மார்க்கெட் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா ஹை எஃபிஷியன்ட் மார்க்கெட் சூழ்நிலைகள்ல இன்ஃபர்மேஷன் குயிக்கா அப்சர்வ் செய்யப்படுறதுனால ஆக்டிவ் மேனேஜர்ஸ்க்கு கன்சிஸ்டண்டா அவுட் பர்ஃபார்மன்ஸ் செய்யறதுக்கு சேலஞ்சிங்கா அமையக்கூடிய நேரங்கள்ல பாசிவ் ஃபண்ட்ஸ் அட்வான்டேஜஸா இருக்கும். லெஸ் எஃபிஷியன்ட் மார்க்கெட்ஸ்ல இன்ஃபர்மேஷன்ஸ் ரெடியா இல்லைன்ற சூழ்நிலைகள்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி அண்டர் வேல்யூட் அசெட்ஸை ரிமூவ் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஆப்ஷனை கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ரெண்டு ஃபண்டுமே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸையும் ஓவரால் போர்ட்ஃபோலியோவுடைய பெர்ஃபார்மன்ஸையும் இந்த ஃபேக்டர்ஸ் தான் நிர்ணயம் செய்யுதுன்னு சொல்லலாம். ரெண்டு ஃபண்ட்ஸ்லையும் இந்த ஃபண்டு தான் சுப்பீரியர்னு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து இந்த சாய்ஸ் அமையுது. இந்த ரெண்டு ஃபண்டோடைய ஸ்ட்ராட்டஜிஸையும் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மூலம் கம்பைன் பண்றதுனால ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹையர் ரிட்டர்ன்ஸையும் லோவர் காஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பாசிவ் ஃபண்ட்ஸ் உடைய பலன்களையும் நாம் அடைய முடியும். அல்டிமேட்டா இந்த ரெண்டு ஃபண்டையும் கம்பைன் பண்றதுனால அந்த போர்ட்ஃபோலியோங்கிறது ஓவரால் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணி லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸை அடைவதற்கு சிறந்ததாக அமையும். முக்கியமான மற்றொரு தலைப்பில் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.